ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆமோஸ் வைப்ஸ். இன்றைக்கி ஆமோஸ் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு இது நியூ அப்டேட் இருக்குது, நேம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்படின்லாம் போட்டு எடிட்லாம் பண்ணி போஸ்ட்லாம் போட்டு அதில் பண்ணியிருந்தேன். ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ அதனால தான் நான் இதில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. இப்போ அப்ஜெக்டிவ் நான் சொல்லிடுறேன். ஓகே, அவள் மஸ்கரேட் பார்ட்டி போகிறாளாம். அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கா. சரிங்களா? அது அவளை போட விடாமல் பண்ணணுமாம்மா. இதுதான் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவு. ஓகே, ஆனால் அதுக்கு இவங்க என்ன சம்பவம் வேணால் பண்ணலாம். ஏன்னா அவங்களே போய் ஹிண்ட் கொடுத்து அது பண்ணி இது பண்ணி சொன்னாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, போகிற இவ்வளோ நல்ல ட்ரெஸ்ஸா, சூப்பரான வேலை கிடச்சிருக்கு. சூப்பராக கட் பண்ணி விட்றலாம். ஓகே, இவளுக்கு போய் யாரெல்லாம் இது வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஓகே, போவோம். சிஸ்டர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஷெட்டு இல்லாட்டி அங்கே உள்ளே இருக்க டேபிள் கிட்ட தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஷெட்டில் பார்த்து அப்புறமா போய் பார்த்துக்கலாம். ஓகே, போடு சிசரு. ஓகே, சிசர் கிடச்சிருச்சு. இனி எந்த வேலையும் இல்லை. ஏணி வழியாக போகிறோமோ எந்த வழியாக போகிறோமோ எதுவும் இல்லை. நம்ம பாட்டுக்கு போகிறோம் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுலேயே பார்த்திங்கன்னா நான் 3 பசில் முடிச்சிருப்பேன். அதுதான் நான் இதை வீடியோவாகவும் போட்டிருக்கேன். இது 3 பசிலும் சேர்த்து முடிச்சிருக்கேன். சொல்லப்போனால் நல்லாயிருக்கும். இது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, மேலே வரால என்ன பண்ணுறா இருங்க கைஸ், நம்ம பார்த்துட்டே போவோம். அடி வாங்கி அது நம்மளுக்கு நல்லா மேலேயே வரா கைஸ். எங்கே போகிறோமோ அங்கே வரா. சத்தியமாக முடியல. சரி, இவளை டைவர்ட் பண்ணுறதுக்கு பெல் அடித்து டைவர்ட் பண்ணுறது, இதுதான் நம்ம வேலை. ஓகே, முதல்ல போய் அவளை பியர் ட்ராப் வச்சு விட்றலாமா? ஓகே, பியர் ட்ராப் எடுப்போம், வைப்போம், சாத்துவோம், பெல் அடிப்போம். ஓகே, அடி ஒரு வாட்டி தான் அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி தான் அடிச்சிருக்கேன். ஓகே, நம்ம டிவி எஸ்கேப் பண்ணியிருந்தோம்ல, அந்த ரூமுக்கு போய்க்கலாம். ஒரு 5-6 வாட்டி அடிச்சுட்டு போக வேண்டியதான். ஓகே, டிவி நல்லா ஓடிட்டுருக்கு. இது இப்போ இவன் இந்த ட்ராப்பில் சிக்கணும். அதுதான் நான் போகிறேன். இன்னும் அங்கேயே நின்ட்டு ஆள் இல்லைன்னு. டேய், போய் இன்னொரு 5-6 வாட்டி அடிப்போம் கைஸ். அதுதான் இவளுக்கு பெல்ல அடிச்சு கடவுளே அடிக்கணும். பாருங்கள், இன்னும் ஒரு 5-6 பெல் வரா. போய் டிவி ரூம் ஒழிச்சுக்கலாமா? இல்லை, சரி போய்க்கலாம், இங்கேயே போய்க்கலாம். ஷெட்டு அந்த மாதிரி இவ்வளோ நம்ம இங்கே விட்டுட்டு நம்ம அப்படியே மேலே போய்க்கலாம். எப்படி நம்ம ஐடியா? ஓகே, போடு. இது இப்போ அவளை நம்ம துரத்திட்டோன்னா நம்ம தொட்டு ஸ்பீடை போய்க்கலாம். ஓகே, போம். ஆஹா, ஸ்டக் ஆகிட்டா. இதுதான் நம்மளுக்கு நல்ல கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். டப்புன்னு ஓடி போய் டப்புன்னு வச்சுட்டு டப்புன்னு முடிச்சிடலாம். ஓகே, அங்கே தான் ட்ரெஸ் இருக்கா? இவ்வளோ நல்ல ட்ரெஸ்ஸு, சூப்பர். கட் பண்ணுறா. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ மட்டும் அங்கே ஹேங்லேருந்து போய் ட்ரெஸ்ஸு மாற்றுவோம் குளிச்சுட்டு அப்படின்னு இருக்கு. பாருங்களேன், உயிராட்ட தெரியுது அந்த ட்ரெஸ் அவளுக்கு. அதெல்லாம் ஃபோட்டோலாம் போட்டு கதவுலலாம் ஒட்டி வச்சுருக்கா. சரி, நம்ம இந்த வழியாக குதிச்சிருவோம். ஓகே, புல்லேருந்து இறங்காமல் நம்ம குதிச்சோன்னு வச்சுக்கோங்க கைஸ். என்ன ஆகும்னா ரத்தக்கரை ஆகுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரத்தக்கரை ஆகும். ஓகே, நம்ம இந்த ரூமில் உட்காந்து அப்படியே பார்ப்போம் என்ன நடக்குது. அதெல்லாம் நம்ம ஜாலியாக பார்ப்போம். இது ஒன்று சும்மா பயன்படுத்திகிட்டே இருக்கு, பீன்னு போடே. அழுகிறா. அடைஞ்சு பாவம்தான். ஆனால் அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் முடியாது. எனக்கே வேலை இருக்குது, ஒருத்தா சும்மா அது இதுன்னு கொடுத்துட்ருக்கான். ஓகே, என்ன 25 தான் கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு போவோம். ஓகே,
ஓகே நைஸ். ஓகே, பின்னூசி வந்துட்டு சோஃபாவில் வச்சு அது மேலே ஏதாவது ஒன்று கவர் பண்ணி விட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, டீ குடிக்கிறாளா? சரி, டீ குடிச்சிட்டு வைக்கிறா. ஓகே, ஃபைன் த பின்னா. சரி, பின்னை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷெட்டு அந்த மாதிரி எடுத்தது இருக்கும். போர்டு ட்ரிங்க் எடுத்து குடி. ஓகே, இப்போ போய் ஷெட்டில் பார்த்துடலாம். ஷெட்டில் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நிறையா இடத்துல தேடலாம். ஓகே, ஓகே, பின் இருக்கா? சிசரு நம்ம போன இதில் முடிச்சிருக்கோம். இதில் இல்லை. பின்னு பார்த்திங்கன்னா இங்கே இல்லை. சொல்லப்போனால் இது என்ன இல்லை, இதெல்லாம் வச்சு பண்ண முடியாது. ட்ராப்பு காலில் சிக்கிடுச்சு. ஓகே, சரி போவோமா? வேறு எங்கேயாவது தேடுவோம். உள்ளதான். ஏய், பறக்குது. போடு, பறக்கிறது தொட்டால் நம்மளுக்கு கிடைக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே, எப்படியோ ஈஸியாக முடிக்க வழி பண்ணி விட்டாங்க. சரி, நம்ம போவோமா? இவளை பார்க்கறதுலே பயமாக இருக்குது. ஐயோ சீக்கிரம் போடி. பாருங்க கைஸ், இங்கே தான் பின் இருக்குது. ஆனால் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால தான். ஓகே, ஐயோ இவன் மேலேயே சுற்றிட்டு இருக்காங்க கைஸ். நான் என்ன கைஸ் பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்கள். சரி, பியர் ட்ராப் வச்சு விட வேண்டியதான். வச்சு 3 மூடி விட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்ச நேரம் அவளோட தொல்லை இருக்காது. ஓகே, போன பசிலுக்கு நம்ம பண்ணதே தான் நம்ம இதுக்கும் பண்ணுறோம். பார்த்தாலே தெரியுதுல்ல. இந்த மாதிரி அவளை டைவர்ட் பண்ண, நீங்களும் அவளை டைவர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். போடு, இன்னொரு ட்ரிங்க்கு. 3 ட்ரிங்க் குடிச்சிருக்கோம்ல. ஒன்று தொட்டால் ஓடும்போது இது பண்ணலாம். ஆனால் நான் தொட மாட்டேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன் கைஸ். ஆனால் ஓகே, போ. இவன் எப்போவுமே அவங்க பார்த்துட்டு கிளவராக நின்று பின்னாடி திரும்பி போயிடுறான் கைஸ். இன்னும் ஒரு 5-6 வாட்டி பெல் அடிச்சு விடலாம். ஐயோ கடவுளே. இவன் வராமல் அமைதியாக இது ஒரு பெல் அடித்தா வந்து வெளியே பார்த்து அந்த ட்ராப்பில் சிக்கிற மாதிரி இருந்தால் கடவுளை. இப்போ பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. யூட்டன் போட்டு வா, அங்கே தெரியுதுல்ல. அப்படி தான் பண்ணணும் கைஸ். ஓகேவா? ஓகே, இதான் கைஸ். நம்ம இதே டிவி ரூமில் தான் நம்ம இருப்போம் எப்போவுமே. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஸ்டக் ஆகிட்டா. போய் பின்ன வச்சிடலாம். ஓகே, கவர் அப் பார்த்துட்டா. ஐயோ பார்த்துட்டா. ஐயோ ஓடுறா. அப்படியே அந்த சோஃபாக்கு பின்னாடி கொஞ்சம் அப்படியே ஒழிஞ்சிக்கலாம். வராளா? இல்லை, வரல. உட்காந்து இங்கே இருந்துக்கோ. குத்திடுச்சு. என்னமோ சொல்லி திட்டுறானே, என்னன்னு திட்டுறான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஓகே, ஓகே மிஸ்டி. அடப்பாவி, மிஸ்டியோட ஈவில்னஸால் ஒரு ரூமில் ஒரு புவர் கேட்டை போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கா. அதை நம்ம ஃப்ரீ பண்ணணுமாம்மா. ஓகே, சாவி அங்கேயே தான் இருக்குது. இது கேட்டும் அங்கே தான் இருக்குது. நம்ம அந்த ரூம்லேயே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சின்னதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் அவுட் வேர்
த கேட் இஸ் லாக்ட் அப். ஓகே, அந்த கேட்டை லாக் பண்ண ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. இவனால ஒரு பாவம், ஒரு பூனைக்குட்டி, ரொம்ப பாவம் கைஸ். அது இந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னு ஒரு டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் வச்சுருக்காங்க பாருங்கள், டார்ச்சர் ரூமுன்னு. ஐயோ, இப்படி இல்லாமல் இருப்பா. ஓகே அவள் கீழே தான் இருக்கா. ஓகே, இப்போ தான் ரெட் கலர் சாவி இருக்குது. ஓகே, எடுங்க சாவியை. ஓப்பன். சீக்கிரம் ஓப்பன் டோர் அண்ட் பிக்கப் த கேட். ஓப்பன் பண்ணி வா வா பூனை, வா வா வா. ஐயோ, வா வா வா. ஐயோ, மேலே வர. ஐயோ, எங்கே போகிறதுனே தெரியலையே. கீழே போ. பக்கத்தில் ஜிம் இருக்கிறனால நம்மளால சீக்கிரம் தப்பிக்க முடியுது. ஓகே போயிடலாம். அப்போ வெளி வரா. என்ன எது பண்ணாலும் இப்படி திட்டுறா. என்ன திட்டுறானே எனக்கு சுத்தமாக முடியல. அவள் என்னமோ கத்திட்டு கிடக்குறான், நம்மளுக்கு அது பிரச்சனையே இல்லை. ஐயோ இவனுக்கு ஒருத்தன் அது இதுன்னு பண்ணி விட்ருக்காங்க கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் நேமும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது கண்டிப்பாக அந்த நேமை நான் எழுதுவேன். ஃபஸ்ட் கமெண்ட்டு எத்தனை நேம் வருது, 1000 நேம் வந்தாலும் நான் எழுதுகிறேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.